இன்னொரு மற்ற ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது அவங்க கேமரா மறந்தே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல மறந்தெல்லாம் கேமரா மறந்து பண்ணல. பண்றாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க ம், வீட்ல ம். இருக்கவங்களும் பார்ப்பாங்க. அந்த பையன் இருந்தாலும் அந்த பையன் வீட்ல இருக்கவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்த எப்படி வெளிய கொண்டு வராங்க? ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம பண்ணலான்ற ஒரு கட்ஸ் எங்க இருந்து வருது இப்போ? சரி, நீங்க சொன்ன மாதிரி கேமரா இருக்குன்னு தெரியுது. அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த நேச்சர், அந்த ஹியூமன், அந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு லைக்கிங், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் தேவைப்படுது. ஒரு ஃபிசிக்கலா வந்துட்டு ஒரு அரவணைப்பு தேவைப்படுதுன்னும் போது, தே பிகம் அது அது இருந்தாலும் அது பரவாயில்லன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே போயிடுது. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் தேவை. அவங்களோட இமோஷன்ஸையும், அவங்களுடைய ஆசைகளையோ, இல்ல அந்த ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டரையோ அவங்களால வந்து பிளாக் பண்ண முடியல. அந்த அது மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு ஒரு நம்ம கூட வேலை செய்றவங்க கூடயே ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் நம்ம பழகும்போது ஒரு விதமான ஒரு லைக்கிங்ஸ் வரும். நம்ம அவங்களோட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது, சுத்தி சுத்தி அவங்கள மட்டுமே பார்க்குறாங்கன்னும்போது, அவங்கள அறியாமையும், அவங்களுக்கு தெரிஞ்சுமே சம்டைம்ஸ் வந்து இது பரவாயில்லன்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை போயிடுது. அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய இந்த நல்லது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்குறாங்க, எங்க அம்மா பார்க்குறாங்க, எங்க அப்பா பார்க்குறாங்க, எங்க அண்ணனுங்க பார்க்குறாங்க, என் தம்பிங்க எத பத்தியும் யோசிக்காம அவங்க எமோஷன்ஸ் அங்க வந்து ஓவர் ரூல் பண்ணிடுது.